ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோங்கிற கேள்விக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற கேள்விக்கும் மகா பெரிவா ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட கர்ம வினை தான் காரணம். நாம் எதை விதைச்சோமோ அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதை விதைச்சிருந்தா நல்லது நடக்கும், கெட்டதை விதைச்சிருந்தா கெட்டது தான் நடக்கும். இதை சத்கர்மா துர்கர்மான்னு சொல்லுவா. நாம் விதைச்ச நல்லது கெட்டதை அனுபவித்து தீக்கிறதுக்காக தான் பூமியிலேயே பிறந்திருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னாலும் நாம் நடந்துக்கிற விதத்தில் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால் குறைச்சிக்க முடியும்னு மகா பெரியவா சொல்கிறார். தரையில் முள் இருக்கு, நாம் பார்த்து நடக்காமல் காலில் குத்திக்கிறோம். ஆனால் முள் காலை குத்திடுத்துன்னு சொல்கிறோம். எங்கேயோ ஒரு ஓரமாக கல் இருக்கு, அதை பார்க்காம நடந்துட்டு நாம் தான் அதில் போய் இடிச்சுக்கிறோம். ஆனால் கல் இடிச்சிடுத்துன்னு சொல்கிறோம். முள் நம்மளை தேடி வந்து குத்தித்தா இல்லை கல் தான் நம்மளை தேடி வந்து இடிச்சுதா? எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாம் காரணம் இல்லை, மற்றவா தான் காரணம்னு நினைக்கிறத முதல்ல நாம் நிறுத்தணும். அப்போது நம்மளோட முதல் எதிரியான கோபம் நம்மளை விட்டு போயிடும். தெரிஞ்சோ தெரியாமையோ நாம் எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை பல ஜென்மங்கள் கழித்து அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வருது. எதுக்காக நமக்கு இந்த பிரச்சனைங்கிற கேள்விக்கான பதிலை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பாவம் நம்மளை விடாமல் பின்தொடர்ந்து வந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து அதுக்கான தண்டனையை கொடுக்குமா. அதுதான் கர்ம வினை. சரி, இந்த கர்மாலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறது? வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை. சுலபமான இந்த 3 வழிகளை பின்பற்றினா அதுவே நம்மளை கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். முதல்ல நாம் நல்ல வார்த்தைகளாக பேசணும். அடுத்தவாக்கிட்ட நாம் நல்லதை பேசினா அவளும் நல்லதை மட்டும்தான் பேசுவா. நம்ம வாயிலேருந்து எந்த மாதிரியான வார்த்தைகள் வெளியில் வருதோ அதுதான் திரும்பியும் நமக்கு வரும். நாம் கோபமாக கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசினோன்னா எதிராளியும் அப்படியே பேசுவா. அது நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். எதிராளி தப்பாக பேசினாலும் நாம் அமைதியாக அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டா கொஞ்ச நேரத்தில் தப்பாக பேசினவனே தன்னோட தப்பை உணர்ந்துடுவான். ரெண்டாவதா நம்மளோட எண்ணங்கள். எப்பவும் அடுத்தவாளை பற்றி நல்லதாகவே நினைக்கணும். இப்படி நாம் நினச்சோன்னா அடுத்தவாளும் நம்மளை பற்றி நல்லதாக தான் நினைப்பா. நல்ல எண்ணம் எப்பவுமே நமக்கு நல்லதை தான் தரும், கஷ்டத்தை தராது. எதிர்மறையான கெட்ட எண்ணத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. மூணாவதா நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலை மூலமாக அடுத்தவாளுக்கு சின்ன கஷ்டம் கூட வராத அளவுக்கு செய்யணும். இப்படிலாம் வாழ்ந்தா பிழைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் அடுத்தவாளை பற்றி சிந்திச்சோன்னா நாளைக்கு நம்மளை பற்றி அடுத்தவா சிந்திப்பா. அவள் எக்கேடு கெட்டா போனால் எனக்கு என்ன அப்படின்னு நாம் நினச்சோன்னா நாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவளும் நினைப்பா. அடுத்தவாளுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பாக கஷ்டம் வரவே வராது. மனோ வாக்கு காயம்னு சொல்லுவா. மனசால, வாக்கால, அதாவது பேச்சால, காயம்னா உடம்பு. இந்த உடம்பால நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செஞ்சோன்னா கர்மாவெல்லாம் மீறி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுதான் கர்மாவை சுலபமாக கழிக்கிறதுக்கான வழி. இதை கடைப்பிடிக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக பழகிடும். இது ஒன்று தான் ஏற்கனவே இருக்கிற கர்மாவையும் கழித்து மேற்கொண்டும் கர்மாவை சேர்த்துக்காமல் வாழறதுக்கான ஒரே வழின்னு மகா பெரியவா சொல்கிறார். கடைப்பிடிச்சு பார்க்கலாமே. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.